வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம சூரம் ட்ரேடர்ஸ் காசுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சூரம் அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி குடும்பப்படத்தில் கிட்ட இருக்க ஒரு 6 வருஷமாக யூஸ் கார் பண்ணுற ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தெளிவான வண்டி எடுத்து நம்ம 3 செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் எத்தனை பிராண்ட் வந்தாலும் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, வண்டியோட ஸ்டெபிலிட்டி, ரிலையபிலிட்டி, வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி, இந்த நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு லக்ஸுரியான ஒரு கம்ஃபர்டபுளான கார் வேணுன்றவங்க எப்பயுமே ஹோண்டா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஹோண்டா வச்சிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு அருமையான வண்டி, 77,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்க வண்டியில் வண்டி 100% ஜென்யூனான வண்டி தாங்க. வண்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. 100க்கு 100 வண்டி கேரண்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ நேராக வரக்கூடிய கஸ்டமருக்கு நம்ம PDF ஸோ ரெடியாக இருக்குது, டாக்குமெண்ட் கையில் கொடுத்துருக்காங்க. 77,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் வண்டி இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் கேட்டலாம் என்னென்னு சொல்லியிருந்தேன் நான். டயர் பர்சன்டேஜ் 75% இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் வந்துடுது, 2 ஏர் பேக்ஸ், டூயல் ஏர் பேக்ஸ் வந்துடுது, உங்களுக்கு ABS பிரேக் வந்துடுது, 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், AC, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுது, உங்களுக்கு இன்பில்டா MP3 பிளேஸ் வந்துடுது உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் தான். அதேமாதிரி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் இதுலேயே வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. ஸோ ஏர் பேக்ஸ் இருக்கிறனால நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம். 2009 மாடலில் வேறு எந்த பிராண்ட்லையுமே உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு 7 சீட்டர் செக்மெண்ட்டில் என்ன மாதிரியான லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் என்ன ஸ்பேஸ் இருக்கும், எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டெபிலிட்டியான வண்டி. எல்லாத்துக்குமே தெரியும் ஹோண்டா ஜாஸ் மேக்ஸிமம் வச்சுக்கூடிய கஸ்டமர் பார்த்தீங்களாக்கும் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்களாக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது வண்டியை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய கஸ்டமர் வந்து பார்த்தீங்களாக்கும் நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இந்த வண்டியுமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்களாக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வண்டி தான். ஸோ அதனால தான் வந்து ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் நினைச்சு பாருங்க. நீங்கள் வண்டியோட மாடல் 2009 மாடல், 2009 இன்னைக்கு வரைக்கும் டில் டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வண்டியோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். எந்த விதமான ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிடென்ட் எதுவுமே இருக்காதுங்க. ஒரு ட்ரஸ்டபுளாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நம்பகத்தன்மையாக நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு கம்ஃபர்டபுளான லாங் ட்ராவலுக்கு எனக்கு வந்து பைசாவை பற்றியோ அதே மாதிரி பார்த்தீங்களாக்கும் சர்வீஸை பற்றியோ கவலை கிடையாதுங்க. என்னோட லைஃப் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் நான் வந்து சேஃப்டியாக போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இதை பற்றி யோசிக்க வேணும். நீங்கள் 100% நீங்கள் ஹோண்டா நம்பி எடுக்கலாம். அதில் இந்த வண்டி டில் டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. வாங்க வண்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ 2009 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2 ஏரியும் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. 2 ஏரியுமே ஷோரூம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. வண்டியில் ஃபுல் இன்சூரன்ஸ், ஐடி வேல்யூ 2,10,000 ஐடி வேல்யூவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே ஃபுல் இன்சூரன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க வண்டிக்கு. அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வண்டி எந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. இந்த வண்டியோட லெதர் சீட்ஸை பற்றியும் இந்த வண்டியோட இன்டீரியர்ஸை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். வேறு எந்த பிராண்ட்லையும் நம்மளுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. இந்த வண்டியில் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பின்னாடி உட்காரவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது. அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு. டிக்கி ஸ்பேஸுமே நான் காமிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி வண்டியோட ஆப்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துங்க. உங்களுக்கு ஸ்டீரிங்லேயே வந்து சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது. அதே மாதிரி கோப் பேசஞ்சர் ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டியரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் உங்களுக்கு வந்துடுது. அதுலேயுமே ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்லேயும் உங்களுக்கு வந்துடுது. இல்லை உங்களுக்கு 4மே பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டியரிங் வந்துடுது, ABS ஏர் பேக், பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங், சென்ட்ரல் லாக், AC கூலிங் வேறு லெவலில் இருக்கும். ஒரிஜினல் பிளேயர் வந்துடுது உங்களுக்கு. ஸோ பிளேயரோட குவாலிட்டியில் வேறு லெவலில் இருக்கும். டோர் பேட்ஸில் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு இந்த சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏர் பேக் கிட்டனாலும் நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணி போவீங்க. நீங்கள் நல்லா இருக்குங்க. வண்டி பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம். ஒரே கிளிக் தான். ஸோ அந்த ஹோண்டாவோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. எதுவுமே தெரில. வண்டி ஏதோ ஆஃபில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ 78,798 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. டில் டேட் சர்வீஸ் ரெக்கார்ட். தாராளமாக நம்ம வந்து நீங்கள் ஷோரூமில் போய் செக் பண்ணால் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வண்டி எடுக்க வரப்போ இந்த ரெக்கார்டை கையில் கொடுத்துருவேன். ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வண்டியில் சஸ்பென்ஷன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்ஜினோட குவாலிட்டி, அண்டர் சேஸு, பாடி லைன் எல்லாமே 99% கிடையாதுங்க. 100% குவாலிட்டியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒரு 6 ஜாஸ் வண்டி கொடுத்துருக்கோம் நம்ம ஷோரூமில். 2019 2025 வரைக்கும் ஒரு 6 இயர்ஸில். அந்த 6 ஜாஸ்லேயே ஓல்டு மாடலில் இந்த அளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டி வண்டி நம்ம கொடுத்தது கிடையாது. நம்ம வீடியோவோட ப்ரொமோஷனுக்காக சொல்ல வரல, ரியல் சொல்கிறேன் நான். யாராவது வண்டி வாங்க வருவீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பாருங்கள். குறையே சொல்ல முடியாது. 100% வண்டி குவாலிட்டியாக இருக்கும். வண்டி இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. அதேமாதிரி நான் AC போட்டு காமிச்சிடுறேன். ஏசியோட கூலிங் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த வண்டியோட AC கூலிங் வேறு லெவலில் இருக்கும். நல்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல கூலிங் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வண்டியோட ஸ்டெபிலிட்டி சரி, வண்டியோட ரன்னிங் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நல்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. AC கூலிங் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் இப்போ AC ஆஃப் பண்ணிடுறேன். தெளிவாக இருக்குங்க. தெளிவான கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4மே வந்து பவர் விண்டோ. 4 பவர் விண்டோமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எந்த விதமான மிஸ்ஸிங் இருக்காது உங்களுக்கு. கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கிடையாதுங்க.
எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான், அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்ஜினோட கண்டிஷனும் பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம். எப்பயுமே ஒரு வண்டியோட அந்த இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம். வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கா, ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இருக்கா, எல்லாமே சொல்லிடலாம். நம்ம வண்டியோட இன்ஜின் ரூம் காமிச்சிட்டேன் பாருங்கள். அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வண்டியில் எப்பயுமே நம்ம குறைய சொல்ல முடியாது. அதுலேயும் 77,000 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்குன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஸோ வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பாருங்கள், அந்தளவுக்கு 100% குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு. தெளிவாக இருக்கும். பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க, சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் சீல்டு இன்ஜின்னா, மறுபடியும் சொல்கிறேன், சீல்டு இன்ஜின்னா நான் மைக்குமே காமிக்கிறேன், நீங்கள் அந்த இன்ஜினோட நாய்ஸ் நீங்கள் கேட்க முடியும். ஸோ நீங்கள் இன்ஜின் சவுண்டு கேட்டிருப்பீங்க. அதேமாதிரி உங்களுக்கு இதில் ஏபிஎஸ் யூனிட் வந்துடும். உங்களுக்கு எந்த விதமான ரீபோஸ்ட்டாக கிடையாதுங்க. வண்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஸோ பேட்டரி எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க. வண்டி 100க்கு 100 கேரண்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒரு ஹோண்டா ஜாஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, அதிலும் டில் டேட் சர்வீஸ் ரெக்கார்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் 100% எடுக்கலாம். வண்டி 100க்கு 100 இருக்கும், 100%. நீங்கள் யோசிக்கவே வேணாம். டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 75% இருக்குது. இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ 2,10,000 இருக்குது. பாடியில் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காதுங்க. வண்டி ஹை குவாலிட்டியான வண்டி, 100க்கு 100 கேரண்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி. ஸோ தெளிவான வண்டி தான். நேராக ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஷோரூமில். வண்டி குறைய நீங்கள் சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை. அதேமாதிரி வண்டியில் ஃப்ரண்ட் வைப்பர், பேக் வைப்பர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இந்த வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஒரு 2 பேர் வந்து உள்ளே படுத்துக்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ். அதேமாதிரி டிக்கி ஸ்பேஸுமே வந்து நல்ல டிக்கி ஸ்பேஸ். உங்களுக்கு ஒரு 500 லிட்டர் கெப்பாசிட்டி இருந்தால் என்ன அளவுக்கு உங்களுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. தாராளமாக 2 பேர் உள்ளே வந்து உட்காந்துட்டு போகலாம், அந்த அளவுக்கு டிக்கி ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. நல்ல ஸ்பேஸ் உங்களுக்கு. வண்டி இப்போயுமே ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ குவாலிட்டியான வண்டிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ராயல் ப்ளூவில் 77,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு ஹை குவாலிட்டியான வண்டி வேணுன்றவங்க தாராளமாக விசிட் பண்ணி பாருங்கள். ஹோண்டா ஜாஸில் அது உங்களுக்கு சூப்பரான வண்டி, நல்ல குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நேராக வந்து வண்டி பார்க்குறவங்களும் சர்வீஸ் ரெக்கார்டு கையில் கொடுத்துடலாம். நீங்கள் ஐடி வேல்யூ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு சூப்பரான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி ஹோண்டா ஜாஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க இருக்கிறவங்க. ஸோ தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் சொல்லப்போ கிடையாது. வண்டியோட குவாலிட்டிக்கு தான் ப்ரைஸ். 2009 செகண்ட் ஒன்று கண்டிஷனில் இருக்குது. 7 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. இந்த வண்டி நம்ம 2,80,000 கொடுத்துருக்கோம். இதுவும் ஃபிக்ஸட் பஸ் கிடையாது. நெக்ஸ்ட் நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அருமையான வண்டி, மிஸ் பண்ணிடாதீங்க.